ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? புதுசா வந்து நான் வந்து என்னோட சேனல்ஸ்ல வந்து ஒரு கன்டென்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதாவது டாக் வித் ஷியாஸ் ஜானி அப்படின்ற மாரி. இதில வந்து என்ன மாதிரியான டாபிக் வந்து நான் எடுத்து பேசுறேன் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில பொதுவா எல்லாருக்கும் இது ரிலேட்டடா வந்து நடந்திருக்கும். ஸோ அது விதமான இத தான் நான் வந்து இதில பேசுவேன். இதில வந்து நான் வந்து அ யாரையும் வந்து புண்படுத்தாமல் பேசுற அந்த மாதிரியான டாபிக் தான். அந்த மாரிலாம் நான் வந்து பேசுறதும் கிடையாது. ஒரு ஜாலியான டாபிக் தான். நம்ம வந்து இதெல்லாம் கடந்து வந்திருக்கோம். நம்ம இதெல்லாம் அனுபவிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹாய். ஃபர்ஸ்ட்டு என்ன டாபிக் அப்படின்னா, நம்மள இன்னைக்கு எத்தன பேர்ட்ட வந்து எப்படி ஃபோன் பண்ணோனே எப்படி நல்லா இருக்கீங்களா? அப்படின்னு கேட்போம். ஸோ நேர்ல பார்க்கும்போது கேட்போம் நல்லா இருக்கீங்களா? அப்படின்னு கேட்கும்போது, ஆப்போசிட்லேருந்து எத்தன பேர்கிட்ட நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு வந்திருக்கு சொல்லுங்க. அ எங்க என்னோட லைஃப் ஸ்டைலே நான் சொல்றேன். காலையில எங்க அம்மா டெய்லி எனக்கு கால் பண்ணும்போது நான் அம்மா என்கிட்ட கேட்பாங்க, எப்படி மக்களே நல்லா இருக்கேன்னு கேட்கும்போது நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? கை வலிக்குது, வயிறு வலிக்குது, தலை வலிக்குது இப்படி தான் சொல்லுவேன் பார்த்துக்கோங்க. அன் அதாவது இன்னைக்கு நான் வந்து நல்லா இருக்கேன்னு கேட்டாலே, என்ன வார்த்தைகள் தெரியுமா? நம்மகிட்ட இருந்து மேக்ஸிமம் வருது. நல்லா இருக்கேன். நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிலாம் ரொம்ப நாளாச்சு. அதே மாரி என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து ஈவினிங் வரும்போது நான் சொல்லுவேன், "எப்பா தல வலிக்குது. எனக்கு கை, கால் வலிக்குது." இத்தனைக்கும் காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் ஒண்ணும் உண்டாக்கியிருக்க மாட்டோம். வீட்ல தான் நம்ம இருப்போம். பட் இருந்தாலும் நம்ம அந்த மாரி விஷயங்கள வந்து சொல்லுவோம். என்னோட இத தான் நான் சொல்றேன். நெறைய பேர் வந்து ஆனா அந்த மாரி சொல்ற கேரக்டர் இருக்கு. அதாவது ஒரு ஏஜ் போக போக நம்ம இந்த உலகத்துல இன்னைக்கு படுத்துட்டு, நாளைக்கு காலையில இந்த உலகத்துல இந்த வெளிச்சத்த பார்த்தா தான் நமக்கே தோணும். இன்னைக்கு நம்ம இந்த இத வந்து பார்த்துட்டோம். இந்த உலகத்த நம்ம பார்த்துட்டோம் அப்படின்ற மாரி தான் இருக்கு. அதாவது அனுபவங்கள் வந்து ஒரு சில ஏஜ் போகும்போது, அ பேச வைக்குது நம்மளலாம். நான் வந்து நெறைய பட்டு திருந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவேன். ஏன்னா, இப்ப கொஞ்ச நாளாவே வந்து நெறைய ஹெல்த் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் வந்து லோ ஆகும்போதெல்லாம், நான் வந்து நெனைப்பேன், "அன்னைக்கே அம்மா சின்னவ. ஒழுங்கா சாப்ட்டுருக்கலாம். சாப்ட்டா இன்னைக்கு இந்த நெலம இருக்காதுல்ல" அப்படின்னு. எப்பவுமே நான் வந்து சாப்பாடு அப்படின்ற வரையும் நெறைய வந்து அன்ஹெல்த்தி வந்து ஃபுட்டெல்லாம் நான் நெறைய சாப்பிடுவேன். எனக்கு வந்து இந்த சாக்லேட்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஜங்க் ஃபுட், இந்த பீஸா, பர்கர் இதெல்லாம் வந்து நான் வந்து சென்னையில வந்து படிக்கிற காலத்துலேருந்தே இதுக்கெல்லாம் வந்து அடிமையாயிட்டேன் அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னைக்கு முக்காவாசி உடம்புல வந்து என்ன இருக்குன்னு கேட்டா 1 கிலோ பீஸா, 1 கிலோ பர்கர், அதுக்கப்புறம் KFC இந்த மாரி அன்ஹெல்த்தியான ஃபுட் தான் நெறைய இருக்கும். எங்க அப்பா வந்து எப்ப கால் பண்ணாலும், "மகளே நீ நல்லா சாப்பிடு. நெறைய கீரை சாப்பிடு. நெறைய பழம் வாங்கி சாப்பிடு. துபாய்ல தான் வந்து நெறைய வந்து டேட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் வாங்கி சாப்பிடு" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, அதெல்லாம் தாண்டி நம்ம வாய்க்கு வந்து ருசி கண்டது என்ன தெரியுமா? இந்த பீஸா, இந்த பர்கர் இதுதான் வந்து நம்மளோட வாய்க்கு வந்து இன்னைக்கு வந்து ருசி வந்து கண்டுட்டு. ஸோ அது வந்து சாப்பிடும்போது உண்மையிலேயே சொல்ல நமக்கு அது நல்லாருக்கும். கச்சுக்கு புச்சுக்கு நல்லா வந்து சாப்பிடுவோம். ஆனா அதான் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அனுபவிப்போம் தெரியுமா? அது வந்து ரொம்பவே வந்து அ கஷ்டமா இருக்கு. அன்னைக்கே ஒழுங்கா நல்லா சாப்பிட்டுருக்கலாம் அப்படின்ற மாரிலாம் தோணும். இன்னைக்கு நான் வந்து ஒரு விஷயம் சொல்லட்டா? எங்க வீட்ல எங்க அப்பா, அம்மாலாம் இன்னைக்கும் வந்து உயிரோட இருக்காங்க. அதாவது அது உண்மையிலேயே சொல்லி கடவுளோட ஆசீர்வாதம். அதையும் தவிர்த்து அவங்க வந்து நல்லா இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு என்ன ஒரு 75 வயசு இருக்கும். 80 கிட்ட இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த வயசுல அவங்களுக்கு என்னன்னா சுகர் மட்டும் தான் இருக்கும். அப்ப அந்த சுகர்னால வர்றது மத்தபடி அவங்க நடப்பாங்க. அவங்க வந்து படுக்க அப்படின்னுலாம் கிடையாது. வீட்ட சுத்தி நடப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்குலாம் அவங்களே நடந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க மீன் கிடைக்கல. இந்த மாரி விஷயங்கள்லாம் கொஞ்ச நாளா பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா, இப்ப வந்து காலத்துலலாம் இந்த பக்கத்துல இருக்க கடைக்கெல்லாம் எங்க அம்மா போயிட்டு வருதுன்னா, அந்த பைக் சாவி எடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நடக்க அதாவது ஒரு அந்த காலத்துல நான் இத எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு சில பீப்பிள்ஸ் அந்த காலத்துலலாம் பாருங்க, அவங்க இன்னைக்கும் நல்ல தெம்பா இருக்கு. நெறைய தாத்தாலாம் பாருங்க, கடையில உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு நடந்து வருவாரு. நான் இப்ப இந்த தாத்தா இன்னும் உயிரோட இருக்காவுல பாத்தீங்களாம்மா? நமக்கு இப்பவே நடக்க கழியல அப்படின்னு இல்ல. எங்க அம்மா சொல்லுவாங்க, நமக்குன்னு சொல்லாத, உனக்கு நடக்க கழியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தா வந்து ஃபுட்டு தான். இந்த மாதிரி காலத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். முன்னாடி வந்து நான் ஊர்ல நம்ம இந்த 90 கிட்ஸ்லாம் படிக்கிற காலத்துல நான் பார்த்துருக்கேன். எங்கேயாவது ஒரு தாத்தாக்கு ஒரு சுகர் இருக்கும். எங்கேயாவது யாருக்காவது ஒருத்தங்களுக்கு ஒரு கேன்சர் இருக்கும். இல்ல எங்கேயாவது யாராவது ஒருத்தங்களுக்கு என்ன இருக்கும் அப்டின்னா, ஒரு ஹார்ட் அட்டாக் அந்த மாரி இருக்கும். ஆனா இன்னைக்கு நான் இந்த இப்போ வெக்கேஷன்ஸ்ல ஊருக்குலாம் போயிருக்க நேரத்தில வந்து, "ஏம்மா இந்த ஆன்டி நல்லா இருக்காங்களா?" அப்படின்னு கேட்டா சொல்றாங்க, "அவங்களுக்கு அவங்களே கேன்சர். அந்த மாமா வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பிரஸ்ட்ட வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. கேன்சர், ஹார்ட் அட்டாக்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு நாளைக்கு வந்து நம்மளே வந்து நியூஸ் சேனல்ஸ் பார்க்குறோம். அதில வந்து 30 வயசு இளைஞன் வந்து ஹார்ட் அட்டாக்ல பலி அப்படி. ஸோ இது எல்லாமே வந்து இந்த உணவு பழக்கம் அப்படின்னா. இப்ப நீங்க நினைக்கலாம், நீங்க என்னதான் சொல்ல வாரீங்க அப்படின்னா, என்ன சொல்ல வாரேன் அப்படின்னா, அனுபவமே சிறந்த ஆசான் அப்படின்றத வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து படிச்சிருப்போம். ஆனா அது வந்து அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். இத வந்து நம்ம ஒழுங்கா பண்ணியிருக்கலாமோ, இத நம்ம ஒழுங்கா எடுத்துருக்கலாமோ, இந்த டயட்ட நம்ம ஒழுங்கா ஃபாலோ பண்ணியிருக்கலாமா, இத வந்து ஒழுங்கா நம்ம சாப்பிட்டுருந்தோம் அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு இந்த நோய் வரும். இது எல்லாமே நான் எத சொல்றேன்னா, சாப்பிடும்போது நமக்கு நல்லா இருக்கு. ஆனா அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, நம்ம வந்து ஒழுங்கா சாப்பிடணும்ல அப்படின்னு. அப்படின்னு வந்து தோணும். ஆக்சுவலி என்கிட்ட வந்து ஒரு பேட் ஹேபிட் இருக்கு. என்ன அப்டின்னா, வீட்ல இப்போ நம்ம வந்து இங்க வந்து ஒர்க் எதுவும் இல்லாதனால, ஸோ வீட்ல சும்மா தான் இருக்கும். ஸோ எதையாவது தின்னணும் அப்டி. ஆனா வீட்ல வந்து எப்பவுமே சொல்றேன், நெறைய ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் என் ஹஸ்பண்ட் இத வாங்கி வச்சிருக்கேன்ல நீ சாப்பிடு அப்டிம்பாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி நான் எத தெரியுமா போய் சாப்பிடுவேன்? இந்த அரிசின்னு ஒண்ணு இருக்குல்ல, அத தான் சாப்பிடுவேன். அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு கடைக்கு போனாலும் அங்க ஓப்பன்ல இருந்தா முதல்ல சாக்லேட்ஸ் அதெல்லாம் தாண்டி அந்த அரிசிய தான் போய் சாப்பிடுவேன். ஸோ அப்படி அந்த டயத்துல வந்து விளையாட்டா பண்ண விஷயங்கள் இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு 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 சின்ன எனக்கு ஒரு டிசீஸ்னால எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு. என்னன்னா ஹெச்பி லெவல் வந்து ரொம்ப லோ ஆயிட்டு. அப்ப லோ ஆன போதே நான் வந்து ரொம்ப வந்து டயர்ட் ஆயிட்டேன். எனக்கு கொஞ்சம் தூரம் நடக்க முடியல. ரொம்ப ரொம்ப வந்து என்னன்னா லவுடா வந்து நம்மளால வந்து பேச முடியும். இந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் நடக்குது. அதாவது எல்லாமே பட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தெளிவோம் அப்டின்னா, நம்ம வாழ்க்கை வந்து எப்படி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ நான் இது மூலம் என்ன சொல்றேன் அப்டின்னா,
ஹெல்த்தியாக எல்லாருமே சாப்பிடுங்க. அதாவது இப்போ நம்ம வந்து எதுக்கு வந்து வெளிநாட்டுலலாம் வந்து நம்ம சம்பாதிக்கிறோம் சொல்லுங்கள்? நம்ம வந்து நம்மளுடைய ஃபேமிலியை பார்த்துக்கணும். நம்ம வந்து நம்மளோட தேவைகள் இருக்குது. நம்ம ஒரு இது வாங்கணும், கார் வாங்கணும், ஒரு வீடை கட்டணும், இல்லை நமக்கான ஒரு சேவிங்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஊர்லேயும் அப்படி தான், வெளிநாடும் கிடையாது, ஊர்லேயும் அப்படி தான். ஆனால் இன்றைக்கி எப்படி தெரியுமா, வேலை செஞ்சு நம்ம எங்கே கொண்டு கொடுக்கும் இந்த அமௌண்ட்? அவ்வளோ ஒன்லி ஃபார்மஸியில் கொண்டு கொடுக்குறோம், அதை தவிர்த்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு கொடுக்குறோம். இங்கே சாப்பிடுவோம், பக்கத்தில் திங்கியும், அதை அப்படியே வந்து ஹாஸ்பிட்டல் கொடுக்கும். இதுதான் நடக்குது. ஸோ ஹெல்த் ரொட்டீன் நமக்கு வந்து எப்போ நமக்கு வந்து மாறிச்சோ, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் எப்போ மாறிச்சோ, அன்னையோட நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து இழந்துட்டு தான் வரோம். அப்படி தானே? ஸோ இதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நல்லா ஹெல்த்தியாக வந்து எல்லாருமே சாப்பிடுங்க. அதாவது எங்கள் அப்பா கூட எல்லாம் இப்போ கூட என்னால் வந்து நடக்கவே முடியுதுன்னா, அப்போ வந்து இங்கே பக்கத்தில் என்ன மாதிரி இருக்கும், அவர் வந்து நிற்பார், ஒரு இறக்கத்தில் போய் நிற்பார். ஆனால் அந்த அளவுக்கு வந்து ஸ்பீடாக நடப்பாங்க. உண்மையாக சொன்ன கடவுள் இன்னும் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆசீர்வாதங்களை நம்ம வந்து பேரண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் கொடுக்கணும். அதுக்காக நான் கடவுள்கிட்ட டெய்லி வந்து ப்ரே தான் பண்ணுவேன். ஆனால் அந்த இப்போவே நமக்கு வந்து வயசு 30 ஆயாச்சு. ஆனால் அந்த வயசில் நமக்கு கொஞ்சம் இல்லை பக்கத்தில் ஒரு கடைக்கு போகிறதா இருக்கட்டும், ஏன்னா நீங்கள் உருட்டிட்டு போவீங்களா, தள்ளிட்டு போவீங்களா, இந்த வண்டியில் வச்சு உருட்டிட்டு போவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் என் ஹஸ்பண்டுக்கு எப்போயான நடக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு மூச்சு வாங்குது. ஏன்னா நானே சொல்லுவேன், இது எல்லாமே வந்து ஒரு அன்ஹெல்த்தி வந்து லைஃப் ஸ்டைல் தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஊரில் இருக்கும்போது சரி டெய்லி வந்து மீன் இருக்கும், ஒரு கீரை இருக்கும், ஒரு அவியல் இருக்கும், ஏதாவது இருக்கும். பட் இங்கே வந்து அது எல்லாமே வந்து நம்ம அம்மாக்கள் வந்து செஞ்சு தருவாங்க, நம்ம வந்து சாப்பிடுவோம். ஆனால் ஒரு நாள் கூட அதுக்கு ஒரு தேங்கி பண்ணது கிடையாது. ஒரு 1000 என்ன குறைச்சொல்லி தான் அதை தின்னுவோம். என்னத்தை இன்னைக்கு இதை இப்படி வச்சிருக்கேன். ஆனால் இங்கே ஒரு கல்ஃப் கண்ட்ரியில் வந்ததுக்கப்புறம் அது எல்லாமே வந்து நான் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணேன். அதுவும் இல்லாமல் நானே செஞ்சு சாப்பிடணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. எனக்கும் நான் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் பட்டதுனால நான் வந்து சொல்கிறேன், எல்லோரும் வந்து ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து ரன் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க அப்படின்ற மாதிரிலாம். ஏன்னா எனக்கே வந்து நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க, வாக்கிங் எல்லாம் போங்க. இப்போ ஈவன் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் போகும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் நல்லா வாக்கிங் போங்க, நல்லா சாப்பிடுங்க, நிறைய வந்து க்ரீன் பச்சை காய்கறிகள் சாப்பிடுங்க, டேட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல்ஃப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயில், எல்லாருமே வந்து நல்லா சாப்பிடுங்க. ஃபஸ்ட் திங் சாப்பிட்டு எல்லாருமே வந்து ஹெல்த்தாக இருங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். இது வந்து ஒரு நார்மலான ஒரு டாபிக் தான். ஸோ எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலாக வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத நான் வந்து இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத வந்து கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். மேலும் நெக்ஸ்ட் டாக் வித் ஷேர்ஸ் சேனலில் பார்க்கலாம். பாய் மக்களே.